செலிபிரிட்டீஸ் திருமணம் அப்படின்னு சொன்னாலே, அதுல நெறைய ஸ்பெஷாலிட்டீஸ்லாம் இருக்கும். ரீசென்ட்டா இருக்கிற செலிபிரிட்டீஸோடைய கல்யாணத்துல எல்லாமே ஒரு புதுமையான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுதான் தன்னோட கல்யாணங்களுக்கு மலர் கொத்தோ, இல்ல பரிசுகளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இயலாத ஃபவுண்டேஷனுக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொன்னது. சின்மயி கல்யாணத்துல அந்த மாதிரி தான் நடந்தது. பாடகி சின்மயியோடைய கல்யாணத்துல, தனக்கு பரிசு பொருளோ, மலர் கொத்தோ தேவையில்ல. லடாக்ல இருக்கிற ஃபவுண்டேஷனுக்கு அந்த பைசாவ குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே இப்போ இன்னொரு ஜோடி திருமணம் செஞ்சுக்க போறாங்க. அந்த ஜோடியும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நடிகை அமலா பால், இயக்குனர் விஜய். இவங்க 2 பேரும் வர்ற 12ஆம் தேதி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இது சென்னையில நடக்க போகுது. இந்த கல்யாணத்துக்கு வர்றவங்க பரிசோ, இல்ல மலர் கொத்துக்களோ குடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எபிலிட்டி ஃபவுண்டேஷனுக்கு காசாவோ, இல்ல காசோலையாவோ குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இத அறிவிக்கையா குடுத்திருக்காங்க இந்த ஜோடி. இந்த எபிலிட்டி ஃபவுண்டேஷன்ல ஏகப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அனாதை குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க. நீங்க குடுக்குற காசோலை, காசு எல்லாமே அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வர செலிபிரிட்டீஸோடைய திருமணங்கள்லயும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எல்லா சைட்ல இருந்தும் எதிர்பார்க்கப்படுது.